எஸ்டர்டே லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். லெவல்ஸ் இன்னைக்கு எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். நேற்று மார்க்கெட் வந்து 25,230 மார்க்கெட் க்ளோஸ் ஆனாங்க. பட் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் 25,180 தான் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அதனால இன்னைக்கு ஒரு 60 பாயிண்ட்ஸ் கேப்ல தான் ஓப்பன் ஆயிருந்தாங்க மார்க்கெட். ஓப்பன் ஆன மார்க்கெட் வந்து காலையில் ஒரு நல்ல ஹை வச்சாங்க. ஸோ ஹை வச்சுட்டு உடனே ரிவர்ஸ் ஆயிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து காலையிலேயே வந்து ட்ரையல் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸை டச் ஆனோடனே அகைன் மார்க்கெட் வந்து கீழே வந்துருச்சு. ரிவர்ஸ் ஆன மார்க்கெட் வந்து நம்ம ஒரு ஜோன் கொடுத்துருந்தோம், நோ ட்ரேட் ஜோன் சொல்லி. ஸோ அந்த ஜோன் கூட தான் வந்தாங்க. பட் அங்கேயுமே ஒரு ரிவர்சல் எடுத்துட்டாங்க. ஸோ அதோட டாப் சைடை வந்து ஒரு சப்போர்ட்டாக எடுத்துட்டு ரிவர்சல் எடுத்த மார்க்கெட் எக்ஸாக்டாக அகைன் வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்லேயே அகைன் ரிட்டர்ன் ஆச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸை டச் ஆனோடனே ரிவர்ஸ் ஆயிருக்கு. தென் அங்கேருந்து அகைன் வந்து மேலே வர ட்ரை பண்ணாங்க. பட் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அங்கே ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு. ஸோ அங்கே ரிஜெக்ஷன் ஆனே ரிவர்ஸ் ஆகி கீழே வந்துட்டாங்க. ஸோ கீழே வந்து கொஞ்ச நேரத்துக்கு வந்து நோ ட்ரேட் ஜோன்குள்ளேயும் வந்தாங்க. நோ ட்ரேட் ஜோனோட அப்புறம் பாட்டம் சைடு நோ ட்ரேடோட பாட்டம் சைடையும் ஒரு சப்போர்ட்டாக எடுத்துட்டு அகைன் மார்க்கெட் வந்து ஒரு ரேலி கொடுத்துச்சு மேலே. ஸோ தென் வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்லேயே இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு லெவல்ஸ் இப்படி தான் ஒர்க் ஆயிருக்கு. ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், நோ ட்ரேட் ஜோனுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா ட்ரேட் பண்ண வேண்டாம். ஆக்சுவலாக நோ ட்ரேட் ஜோன்னா என்னன்னா ஒரு சின்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் அதுவுமே. பட் ஒரு சின்ன ரேஞ்சுக்குள்ள இருக்கிறதுனால அதில் போய் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து ஈஸியாக அங்கே நடக்கும். ஸோ அப்படி நடக்கும்போது உங்களுக்கு வந்து லாஸஸ் ஏற்படும். ஸோ அதனால தான் இந்த இடத்த வந்து ட்ரேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து இப்படி தான் முடிஞ்சிருக்கு. நாளைக்கான லெவல்ஸ்